ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாவு பிசைறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் மைதாவில் செய்யும் போது இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக் கிடைக்கும். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஓமம் வந்து எடுத்துக்கிறேன். ஓமத்தை கையில் நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஓமம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மாவோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து வந்து மாவை பிசைஞ்சிக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இலக்கமாக வந்து இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம மசால் வந்து ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு வந்து ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. ஒரு 10-15 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சின்னதாக 2 துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். 10லேருந்து ஒரு 13 பல் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காரம் வந்து கம்மியாக இருக்கும் இந்த மிளகா, அதனால் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிளகாவாக காரமான மிளகாவாக எடுத்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்ப்போம், அதனால் மிளகாவை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைங்க. அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை இது போல் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கணும். பல்ஸ் மோட்லேயே ஒரு 4-5 டைம் நான் வந்து அரைச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அரைப்பட்டு இது போல் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதுருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். மசாலோடைய பச்சை மணம் போகிறதுக்காக 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்க போகிறேன். பாதி வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறதுனால பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். வெங்காயம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். வேக வைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வதக்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் சரி உருளைக்கிழங்கும் நல்லா அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வெந்துடும். நல்லா குக் ஆகிட்டு வந்துடும். சாப்பிட அப்போ மசாலா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் மசாலா நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாயே உங்களுக்கு போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். மசாலா சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குன்றதுனால கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகம் நான் முழுசாக சேர்த்ததுனால இப்போ நான் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணலை. நீங்கள் சீரகத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு சீரகத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா லெமன் கூட நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வந்திருக்கணும். மசாலோடைய பச்சை மணமும் போகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள்
அரிசி மாவு அப்படி இல்லைனா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த 3 மாவில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 2-2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கூடவே நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நெய் பிடிக்கலனா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். நெய் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். 4 உருண்டைகள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா 4 உருண்டைகளையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்போ நான் வந்து அடுக்கி வைக்க போகிறேன். ஒரு லேயரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ளவர் கலவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். திரும்பவும் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயரை வந்து நான் வச்சுக்கிறேன். திரும்பவும் இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்துருக்கிற 4 லேயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 4 லேயரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒட்டாமல் தேய்க்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெல்லிசாக வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டோம்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு. நல்லா ஒரே மாதிரி ஈவனாக மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கப் ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒரு பக்கமாக ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிட்டே வாங்க, மாவு வந்து வேஸ்ட் பண்ணாமல். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக நமக்கு ரவுண்டாக மாவு வந்து கிடச்சிரும். திரும்பவும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி திரும்ப இன்னொரு லேயர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் மாவு பார்த்திங்கன்னா இருக்குது. இதே 4 உருண்டைகளாக பண்ணி நான் வந்து 4 லேயராக பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 லேயர் போதும் அப்படின்றதுனால 4 உருண்டைகளாக ரெடி பண்ணி நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். மாவையும் நம்ம வந்து தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கும் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரத்தில் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி 1 இன்ச் வந்து முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது போல் 2ஆக ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை சுற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நல்லா டைட்டாக உள்ளே இருக்கிற மசால் வெளியில் வராத மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நம்ம மாவு போட்டால் தெரியும். இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருந்தா போதும், ரொம்பவும் காயணும்னு இல்லை. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி வெந்து கலரும் நல்லா மாறி வரும். நல்லா வெந்து மேலே நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். நல்ல மொறுமொறுப்பாக ரொம்பவே டேஸ்டியாக பச்சை பட்டாணியை வச்சு இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.